ஹலோ அண்ட் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. இப்போ நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி யூனிட் 5ல் இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்த இந்தியன் பாலிட்டியில் நம்ம என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், salient features of Indian Constitution, preamble of Indian Constitution, Indian Constitution view, part 1. Okay. Then part 2, part 1 நம்ம என்ன சொல்றோம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. part 2 citizenship, part 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது part 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த டாபிக் எல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் இது எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுக்கிறோம் part 4. அதோடைய டைட்டில் என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சொல்லணும் அப்படின்னா அரசு நெறிமுறை கொள்கைகள்னு சொல்லலாம். ஒரு அரசு நல்லரசாக செயல்பட வேண்டும் என்றால் எம்மாதிரியான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அண்ட் இதோடைய மையமே என்னன்னா வெல்ஃபேர் ஸ்டேட். எதுக்காக போராடுது, அது எதுக்காக சொல்லுதுன்னா வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்காக தான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வச்சிருக்காங்க. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம ஷார்ட்டா டிபிஎஸ்பின்னு வச்சுக்கலாம். இந்த டிபிஎஸ்பியில் காந்தியன் பிரின்சிபல்ஸ் இருக்கும், மார்க்சியன் பிரின்சிபல்ஸ் இருக்கும், அந்த இன்டலெக்சுவல்ஸ் பிரின்சிபல்ஸ். இந்த 3 வகையான பிரின்சிபல்ஸும் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ், மார்க்சியன் பிரின்சிபல்ஸ்ன்றது சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்ட் 4 ஆர்டிகல் 36 ஆர்டிகல் 51 வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி டீல் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரின்சிபல்ஸ் commands state and every one of the agency, state மட்டும் இல்ல, state உடைய agency, what are the agency, institutions சொல்றாங்க, to follow the certain principles and fundamental principles while forming the policy. ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்கும் பொழுது இதுல சொல்லப்பட்டிருக்கிற பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒரிஜினலி unlike the fundamental rights, these directive principles are now enforceable, not enforceable through the law, court, Wade, 42nd Constitutional Amendment Act. இது எல்லாமே பாருங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது பாருங்க. தி ஸ்டேட் டு சர்வ் சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகே, வெல்ஃபேர் ஸ்டேட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக சோஷியல் ஆர்டரை சர்வ் பண்ணணும். அடுத்தது சர்டன் பிரின்சிபல் ஆஃப் த பாலிசி டு பி ஃபாலோட் பை த ஸ்டேட். சில பிரின்சிபல்ஸ் பாலிசிஸை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஃப்ரீ லீகல் எய்ட் 39A. ஓகே, அந்த சர்டன் பாலிசிஸ் பிரின்சிபல்ஸ்ன்றது இதுதான். Organization of the village Panchayat, Article 40, right to work, to education and to public assistance in certain cases, Article 41, the provision for the just and humane condition of work and maternity relief, 42, living wage, etc. for workers, 43. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டீல் பண்ணுறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம். The participation of the workers in the management of industry, 43A. Then insertion of a new articles 43B, promotion of the cooperative society. The state shall endeavor to promote voluntary formation, autonomous function, democratic control, professional management of a cooperative society, 43B. Uniform civil code for the citizen, 44. Provisions for the free and the compulsory education for the children, 45. Promotion of educationally economical interest of SCs. Okay, article 46. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட எஸ்சி மட்டும் இல்லாமல் எஸ்டி அண்ட் அதர் கோவர்க்ஸஸ். த டியூட்டி ஆஃப் அ ஸ்டேட் டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டு இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த், 47. ஆர்கனைசிங் த கல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, 48. ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். நம்ம டியூட்டிஸாக சில இதெல்லாம் பார்த்தோம்ல, அது எல்லாமே டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் உருவாக்கும் போது வைல்ட் லைஃபையும் பாதிக்கக்கூடாது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட் அண்ட் பிளேசஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ட், செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இது எல்லாமே பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே இருக்கு.
அடுத்தபடியா த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அம்பேத்கர் என்னவா டிஸ்கிரைப் பண்றாருன்னா நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் மே நாட் பி என்ஃபோர்ஸபிள் லீகலி by any court and court cannot compel the state to implement them as it case the fundamental rights. Fundamental rights மாதிரி directive principles states follow பண்ணல அல்லது implement பண்ணலனா கோர்ட் வந்து கம்பல் பண்ணி ஸ்டேட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. The instrument of instruction கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 1950 உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க.